என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க அவன் என்னங்க நினைச்சிட்டு இருக்கான்? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் கை நீட்டி அடிக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? டேய், நீங்களா சொன்னதாண்டா கரெக்ட். கிளம்பி போகடா. அவனை ஒண்டிச்சு இழுத்துட்டு வந்து உங்க அப்பா கால்ல போடுங்கடா. அம்மா இப்ப சொன்ன பாத்தியா, இது வார்த்தை. அப்பவே எனக்கு தெரியும் அவனுக்கும் அந்த ரம்யாவுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு. ஆமா, அன்னைக்கு கூட நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு அவன் ரம்யா தான் பார்க்க போனான். கேட்டதுக்கு என் கல்யாணம் பத்தி பேச போறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போனால அவன் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டான். இப்போவாது புரியுதா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு? டேய் வெர்றா, இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். நம்ம சொல்றத எங்க கேட்டிருக்காங்க? டேய், 1000 தான் இருந்தாலும் ஈஸ்வரி நம்ம தங்கச்சிடா. இவளை அவன் அடிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெட்டி வீசுறதாண்டா சரி. அவனை மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா பாரு